Papu, Gavnida. So, paranga example 2.23 based on arithmetic progression concepts. Sariyada. Check whether the following sequences are in AP or not. அப்ப குடுத்திருக்க கூடிய sequence எல்லாமே arithmetic progression ல இருக்குதா இல்லையா? That only we have to verify. Correctா இல்லையா? So, how will you find whether a sequence is in AP or not? If the sequence has a common difference all over it. Correctா? அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும். தேர்ட் டேர்ம் இந்த செகண்ட் டேர்மை ஃபாலோ பண்ணிட்டு வரும். So each and every number in the sequence should be increased by a fixed number. ஒரு கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா சொல்லும். அப்படி கான்ஸ்டன்ட் வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா that sequence is in arithmetic progression. If it is not increased by a constant value, then that sequence is not an arithmetic progression. கரெக்டா சொல்லும். So இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா x plus 2 அப்படின்றது இந்த டேர்ம் இந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம். அப்ப செகண்ட் டேர்ம் வந்து ஏதோ ஒரு வேல்யூவால இங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டா? இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க? டிஃபரன்ஸ். கரெக்டா? டிஃபரன்ஸ் between the two consecutive terms will always be the same. Difference between the two consecutive terms will be same all over the sequence. So இங்க இருந்து என்ன வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்குதோ அதே வேல்யூவால தான் செகண்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். சோ நம்ம இதை எப்படி செக் பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே தான் தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்றப்போ நமக்கு கிடைக்கணும். கரெக்டா இல்லையா செல்லம்? சோ இங்க நம்ம டேர்ம்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? T1, T2, T3. கரெக்டா இல்லையா? So this is the first term. So T1 ன்னு represent பண்ணுவோம். This is second term. அப்ப T2 ன்னு represent பண்ணுவோம். This is third term. So we'll represent it as T3. சரியா? So இப்ப இந்த difference எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? எய்தர் பை அ பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் ஜீரோ. கரெக்டா சொல்லும். இந்த காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்றது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வெறும் ஜீரோவா கூட இருக்கலாம். ஜீரோ அப்படின்னா அந்த சீக்வன்ஸே என்னது? கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்க புக்ல இருக்கும். அந்த நோட் எல்லாம் நம்ம திருப்பி பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல. So x plus 2, 2x plus 3 நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2 minus T1. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கோம். T2 minus T1. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். What is the second term here? 2x plus 3. கரெக்டா சொல்லலாம். 2x plus 3ன்ற டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? x plus 2. இந்த வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். So 2x plus 3 will be remaining as same. இந்த x plus 2 bracketல இருந்து வெளியில வரப்ப இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2. சரியா? நெக்ஸ்ட் வாட் we have to do? We have to find the like terms. அப்ப 2x இருக்கு, இங்க x இருக்கு. இது ரெண்டும் like terms. 2 apples minus 1 apple இருக்கிறதா அர்த்தம். 1x. 2x minus 1x என்னது? 1x. 1x is nothing but வெறும் x ன்னு எழுதினாலும் 1xன்றது understood. அடுத்தது என்னது பாரு? பிளஸ் 3 மைனஸ் 2 இருக்கு. 3ல இருந்து 2 போச்சுன்னா எவ்வளவு? 1. So plus 1. What is your difference? X plus 1. பாரு, நான் அதை D ன்னு எடுத்து எழுதியிருக்க மாட்டேன். T2 minus T1 ஓட ஆன்சர் இது. அடுத்தது நீங்க அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்? இதே டிஃபரன்ஸ் தான் அடுத்ததுக்கு வருதான்னு நெக்ஸ்ட் பேர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் பேர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுக்கணும். So T2, T3 கன்சிடர் பண்ணா என்ன பண்ணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். கரெக்டா? சோ அப்ப தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணும். What is the third term here? 3x plus 4. 3x plus 4ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணும்? the previous term T2. அதுல என்ன இருக்கு? 2x plus 3. பிராக்கெட் போட மறக்காத செல்லம். சிங்கிள் டேர்மா இருந்தா பரவாயில்ல. இங்க பாரு எல்லாமே அடிஷன்ல இருக்கு. சோ பிராக்கெட் போடு. இந்த ஹோலா இது ஒரு டேர்ம். சோ T3 இருக்கிற இடத்துல இது இருக்கு, T2 இருக்கிற இடத்துல இது இருக்கு. அவ்வளவுதான். சோ மைனஸ் அப்படின்றப்ப பிராக்கெட்ல இருந்து வெளில எடுக்கிறப்ப சிம்பிள் மாறும். சோ பிராக்கெட் போட மறக்காத. 3x plus 4 minus into plus minus. So minus 2x எழுதுவ. minus into plus minus. So minus 3 ன்னு எழுதுவீங்க. கரெக்டா செல்லம்? சோ அப்ப என்ன எழுதலாம்? லைக் டேர்ம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சோ 3x இருக்கு, இங்க minus 2x இருக்கு. 3xல இருந்து 2x போயிடுச்சு அப்படின்னா 1x will remain. So x அப்படின்னு எழுதலாம். 1x ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான், x ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான்.
4 minus 3 அதுவும் என்னது 1. So x plus 1. கரெக்டா செல்லும். பாரு இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கோ அதே டிஃபரன்ஸ் தான் இங்க கிடைச்சிருக்கு. So என்ன எழுதலாம்? d equals x plus 1. இந்த x plus 1ன்றது ஏன் நீங்க d ன்னு கன்க்ளூட் பண்றீங்க? காமனா இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஐ மீன் இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நடுவுல என்ன டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் இந்த நெக்ஸ்ட் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு இருக்கிறதுனால since the common difference is common over the sequence நீங்க இத என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம்? The sequence is in AP. The sequence is in AP. arithmetic progressionல தான் இருக்கு. கான்ஸ்டன்டா ஒரே நம்பரால தான் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராக்ரஷன்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். புரியுதாடா தங்கம்? சோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? செகண்ட் क्वेश्चन எடுத்து எழுதுங்க. வாட் இஸ் தி செகண்ட் சீக்வன்ஸ்? 2, 4, 8, 16, and it goes on. So இதுவும் நம்ம என்ன பண்ணும்? arithmetic progressionல இருக்குதான்னு செக் பண்ணனும். How will you check it? So second term minus first term. இந்த termல இருந்து இது subtract பண்றப்ப என்ன difference கிடைக்குதோ the same difference should be obtained when you are subtracting the third term second term from the third term and third term from the fourth term. consecutive terms நீங்க செக் பண்றப்ப அதே difference கிடைக்கணும். ஓகேவாடா தங்கம்? சோ இத நீங்க செக் பண்ணலாம். இப்படியும் செக் பண்ணலாம், இல்ல டைரக்டா இல்ல மேம் எனக்கு மென்டல் மேத்ல கால்குலேட் பண்ண தெரியுது, சாதாரண நம்பர்ஸ் தானே அப்படின்னா பாரு 2 4 எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +2 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4ல இருந்து 8 எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +4 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8ல இருந்து 16 எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா செல்லும்? 2 + 2 தான் 4. 4 + 4 தான் 8. 8 + 8 தான் 16. சோ இங்க ஆட் ஆயிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பாரு கான்ஸ்டன்டா ஒரே நம்பரா செல்லும் ஆட் ஆயிருக்கு? கிடையாது. கான்ஸ்டன்டா ஒரே நம்பர் ஆட் ஆகல. இங்க 2 ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நடுவுல 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நடுவுல 8 வந்திருக்கு. சோ இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இல்லாம வெவ்வேறு நம்பரா இருக்கு. different numbers. So what you will conclude? The sequence is not in AP. இத வச்சே நம்ம சொல்லிடலாம். Because ஒரு sequence எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்? If it is in AP should be increased by a fixed number. ஒரு கான்ஸ்டன்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வரணும். இங்க 2 ஆல இன்க்ரீஸ் ஆகுது 2 அப்படின்னா இங்கேயும் +2 இங்கேயும் +2 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும். பட் அப்படி ஆகல. சோ இதுல இருந்தே நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஸ்டெப் வைஸ் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செக் பண்ணணும். கரெக்டா? சோ t2 minus t1 that is equal to 4 minus 2. 4ல இருந்து 2 போச்சுன்னா என்னது? 2 2. சோ அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் ரெண்டு பேர் செக் பண்ணி பாருங்க. t3 minus t2 third term minus second term. இங்க second term minus first term, இங்க third term minus second term. அடுத்தது இங்க இந்த ரெண்டு செக் பண்ணோம்னா 8 minus 4 that is equal to 4. அப்ப பாரு இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலா இல்ல. t2 minus t1 is not equal to t3 minus t2. Therefore the sequence is not in AP. எழுதிடலாமா? The sequence is not in AP. Okay, புரிஞ்சுதாடா தங்கம்? So next polama, what is the third sequence that they have given? 3√2, 5√2, 7√2, 9√2. அப்ப இதுல பாரு டைரக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க என்ன சொல்லிடலாம்? இங்க 2√2ன்ற நம்பரால இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. கரெக்டா? இங்க பாரு 3ல இருந்து நீ என்ன பண்ணும்? இதே லைக் டேர்ம்ஸா இருந்தாதான் அடுத்தது உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும், அதே டேர்மா. சோ இங்க √2ன்றது தான் உங்களுக்கு அந்த காம்பினேஷனுக்கான மெயின் திங்கே. சோ 3√2 இந்த √2வை நீங்க ஆப்பிள்ஸ்னு கணக்கு வச்சுக்கிச்சலாம். 3 apples plus 2 apples. apples இருக்கிற இடத்துல √2 எழுதிக்கோ. அப்ப 2√2 ஆல இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 5√2. 3 plus 2 5. 5√2 5 apples. again என்னது? 2√2 add பண்ண அப்படின்னா 5 plus 2 என்னது? 7. √2 அந்த apples மாதிரி. So 5 apples plus 2 apples equals 7 apples. அப்ப 7√2. again 2√2 ஆல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? 7 apples plus 2 apples equals 9 apples. அப்ப 9√2. apples வந்து உங்களுக்கு √2 கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் படிச்சுக்கோங்கன்றேன். சோ √2க்கு பதிலா apples கன்சிடர் பண்ணீங்கன்னா 7 plus 2 9. அப்ப √2 9 apples. ஓகேவா? சோ பாரு இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு டேர்மும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? by a fixed number. It is in first term is increased by 2√2 in order to get the second term.
Second term is again increased by 2 root 2 in order to get the third term. Third term is again increased by 2 root 2 in order to get the fourth term. Correct செல்லம்? So இப்படி தெரிஞ்சதுனா இப்ப constant numberால increase ஆயிட்டே இருந்துச்சுனா the sequence is in AP ன்னு conclude பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு இப்படி டைரக்டா கண்டுபிடிக்க தெரியாதுன்றவங்க again என்ன பண்ணுங்க மேனுவலா செஞ்சிரலாம். சப்போஸ் 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்க அப்படினா இது மாதிரி டைரக்டா நீங்க இத வச்சு கண்டுபிடிச்சு கூட எழுதிரலாம். சரியாடா? இப்ப நமக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்டாங்க அப்படினா நம்ம ஸ்டெப் எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம்? Second term minus first term. இங்க என்ன second term? 5 root 2 minus first term என்ன 3 root 2. இங்க subtraction பண்ண முடியுமா? Yes, you can do the subtraction. ஏன்? Like terms இது ரெண்டுமே. பாரு இதுவும் root 2 இருக்கிற term, இதுவும் root 2 இருக்கக்கூடிய term. So இந்த root 2 உங்களுக்கு confusing-ஆ இருந்தா இதுக்கு பதிலா ஏதாவது ஒரு object-அ place பண்ணிக்கோங்க. இப்ப ஆப்பிளுக்கு பதிலா இப்ப ball அப்படின்னா இந்த root 2 வந்து ball அப்படின்னு consider பண்ணிக்கிட்டீங்கன்னா 5 balls minus 3 ball. அப்ப 5 பந்துல இருந்து 3 பந்து போயிடுச்சுன்னா என்னது ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2 பந்து இருக்கும். அப்ப 2 root 2. 2 balls will remain. கரெக்டா செல்லம்? So 2 root 2. அடுத்தது என்ன பண்ணும்? Third term minus first term, second term check பண்ணும். Third term minus second term. Next term minus previous term. So T3 minus T2 check பண்ணீங்கன்னா என்னது? 7 root 2 minus 5 root 2. ஏன் இப்படி consecutive terms எடுத்திருக்கோம்? இந்த termல இருந்து எவ்வளவு increase ஆயிருக்குதுன்றதை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? The next term minus the previous term. அப்பதான் இந்த நடுவுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியும். டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். புரியுதாடா? So 7 root 2 minus 5. Again என்னது? இந்த root 2 you consider some object. இங்க flower னு வச்சுக்கிட்டீங்கன்னா 7 flowers-ல இருந்து minus 5 flowers. அப்ப 2 flowers will remain. So 2 root 2. Flowers-ன்றது root 2 இங்க. பாரு ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப T2 minus T1 equals T3 minus T2. That is equal to என்னது? Common difference 2 root 2. சரியா? இங்க பாரு நான் D னே எடுத்து எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா common difference is denoted by the letter D. அப்ப இங்க all over the sequence ஒரே நம்பரால increase ஆகிட்டு வந்துச்சுன்னா you can conclude that the difference is common. So you can call it as common difference and you can write it as D. சரியா? So D equals 2 root 2. அப்ப இந்த sequence நீங்க என்ன எழுதிடலாம்? Sequence is in AP. The sequence is in AP. புரியுதாடா தங்கம் என்ன சொல்றேன்னு? So இங்க கொடுத்திருக்கிற 3 subdivisionமே ஈஸியா தானே செல்லம் இருக்கு. ஒரு sequence AP ல இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? By identifying the common difference. If the difference is common all over the sequence, நீங்க D ஓட வேல்யூ வச்சு find out பண்ணிட்டு நீங்க sequence is in AP ன்னு சொல்லி conclude பண்ணிடலாம். இல்ல difference common-ஆ இல்ல, இங்க ரெண்டும் differ ஆகுற நம்பர் வேற, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க differ ஆகுற நம்பர் வேற அப்படின்றப்ப if it is not equal, you can say that the sequence is not in AP. சரியா தங்கம்? புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான். ஈஸிமா. சரியா? So check பண்ணிக்கோடா. பாப்பு கவனிடா. So arithmetic progression, next example 2.24. Write an AP. So they have asked you to write the sequence. They have asked you to form the sequence. சரியா? அவங்க sequence கொடுக்கல. Instead அந்த sequence form பண்றதுக்கு ஒரு hint கொடுத்திருக்காங்க. என்னது? Whose first term is 20. So how will you represent the first term? A. Correct-ஆ செல்லம்? First term, initial term is represented as A. T1 அப்படின்ற அந்த term 1 நம்ம என்ன represent பண்ணுவோம்? A அப்படின்னு represent பண்ணுவோம். So A ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 20. சீக்வன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 20, அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம்னா அதான் அர்த்தம். And common difference is 8. அப்ப the next terms நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? Each term is increased by 8 to get the next term. First term 8 ஆல increase பண்ணீங்க அப்படின்னா second term. Second termக்கு நீங்க 8 add பண்ணீங்கன்னா third term. Again if you add 8 to the third term, fourth term கிடைக்கும். கரெக்டா செல்லம்? So 8 is your common difference. So you can write it as D equals 8. கரெக்டா செல்லம்? So இப்போ first term கிடைச்சிட்டதுனால நம்ம AP கண்டுபிடிக்கணும்னா preceding term, previous term ஓட நம்ம இந்த common difference add பண்ணிட்டோம்னா next terms கிடைக்கும். So இப்போ first term இருக்கு. அப்ப T2 வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? term 1 ஓட இந்த common difference add பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையாடா? A கூட இந்த D add பண்ணுவீங்க. T1 is nothing but A. So A plus D, the preceding term. 20 plus 8 என்னது? 28. So இங்க என்ன எழுது? Second term is 28. இங்க எழுதலாமா தங்கம்? இங்கே டைரக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க? Plus 8. So what is your second term? 28. Again third term எப்படி கிடைக்கும்? இங்க plus 8. அப்ப 36. 36 is your third term. Fourth term எப்படி கிடைக்கும்? இந்த third term ஓட plus 8.
அப்ப 44. Again it goes on. கரெக்டா அங்க AP ல எவ்வளவு terms எல்லாம் மென்ஷன் பண்ணல. You have to find 4 terms in the sequence, 6 terms in the sequence ன்னு சொல்ல. ஜெனரலா write an AP ன்ட்டாங்க. So ஒரு பேருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 4 or 5 terms கண்டுபிடிச்சிட்டு நீங்க கமா எக்ஸெட்ரா போட்டுறலாம். கரெக்டா? So இங்க again ஒரு plus 10, 8 அப்படின்னா என்னது? 50, 52. கரெக்டா? 44 plus 8 என்னடா தங்கம்? 52. So 52. இதுதான் sequence. 20, 28, 36, 44, 52. இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸ் ஆர்டர். கரெக்டா செல்லும்? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? 8 by adding 8, that is the common difference to the previous term. 20 க்கு 8 ஆட் பண்ணா 28, 28 க்கு 8 ஆட் பண்ணா 36, 36 க்கு 8 ஆட் பண்ணா 44. இதுதான் வந்து டைரக்டா கண்டுபிடிச்சு தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுங்க. இல்ல ஸ்டெப் வைஸ் அப்படின்னா நமக்கு பெரிய क्वेश्चंसல கேக்குறாங்க, 2 மார்க் 5 மார்க்லாம் கேக்குறாங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம்க்கு என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ். அப்ப a plus d that is equal to 20 plus 8 28. தேர்ட் டேர்ம் எப்படி கிடைக்கும்? செகண்ட் டேர்ம் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் t2 plus d என்னது? 28 தான் உங்களுடைய செகண்ட் டேர்ம். அப்ப 28 plus 8 30, 36. கரெக்டா செல்லும்? 36. அடுத்தது t4 எப்படி கிடைக்கும்? previous term, fourth term ஓட previous term என்னது? third term. அப்ப t3 கூட d ஆட் பண்ணுவீங்க. What is t3 that you have found out? 36. 36 plus 8. அப்ப 40, 44. கரெக்டா செல்லும்? அடுத்தது என்னது? t5. fifth term என்ன பண்ணும்? fourth term ஓட common difference add பண்ணுவ. So fourth term is 44. 44 plus 8 that is equal to 52. சரியா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? The required AP that they have asked for. AP எப்படி form பண்ணனும் சொன்னாங்க? first term 20, common difference 80 வச்சு நம்ம construct பண்ணோம். So என்னது? 20 is your first term. உடனே 28ல இருந்து எழுத ஆரம்பிச்சிராதாங்க. 20 is your first term. So அதை எழுதிட்டு second term T2க்கு நேரம் என்ன இருக்கு? 28. அடுத்தது என்னது? 36. நெக்ஸ்ட் என்னது? 44. நெக்ஸ்ட் என்ன? 52, கமா டாட் 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 எப்படி எக்ஸெட்ரா போட்டுருங்க. ஏன்னா அது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். கரெக்டா சொல்லும்? ஃபைனைட் கிடையாது. சோ இப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருடா. எக்ஸாம்பிள் 2.25. Find the 15th, 24th and nth term. 15th term of the sequence, 24th term of the sequence and nth term. nth termனா என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாரு. ஜெனரலா, அதாவது ஒரு ஜெனரல் ஃபார்முலா மாதிரியும் நீங்க எழுதி வச்சிரணும். ஓகேவாடா? So of an AP given by 3, 15, 27, 39. So அந்த AP sequence first எழுதிடலாம். கரெக்டா? Given, what is the AP sequence that is being given here? 3, 15, 27, 39. கரெக்டா செல்லும்? So இதுல இருந்து எப்போதுமே என்ன பண்ணணும்? நமக்கு மேஜர் இன்ஃபர்மேஷன் எது தேவைன்னா, what is the first term and what is the common difference. ஏன் இது தெரியணும்னா, அது AP அப்படின்றதே நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? only if it has a common difference all over the sequence. So அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? what is your first term? A equals 3. first term is 3. ஏன்னா first termம் இந்த common differenceம் தெரிஞ்சிட்டா நீங்க in between எந்த term வேணாலும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா தங்கம்? அதே வந்து நமக்கு இது இந்த first termம் common differenceம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? next term கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? So first term அப்படின்னா ஓகே. அடுத்தது என்னடா? D. அந்த common difference is very important. common difference இல்லைன்னா next termே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. சோ இப்போ fifth term தெரியணும்னா fourth termல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனா fifth term கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும். சோ காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் தான் காமன் டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஏபில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ T2 minus T1 என்னது? 15 minus 3 that is equal to 12. 15ல இருந்து 3 போச்சு அப்படின்னா என்னது? D equals 12. So A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சிருச்சு. கரெக்டாடா? இப்ப நமக்கு எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்? 15th term. So 15th term na how you can write it? T15, term 15, 15th term. Okay வாடா? 15th term தெரியணும்னா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு ஒரு டைம் D ஆட் ஆயிருக்கும். செகண்ட்ல இருந்து தேர்ட்னா D, இங்க ஒரு D, அடுத்தது இங்க ஒரு D. இது மாதிரி நீங்க 15th term கிட்ட வரப்ப how many times D would have been added? 14 times D would have been added. கரெக்டா? D எத்தனை டைம் ஆட் ஆயிருக்கும்? 14 times ஆட் ஆயிருக்கும். எந்த டேர்ம் கூட? இனிஷியல் டேர்ம்ல இருந்து கால்குலேட் பண்றப்ப. இதே உங்களுக்கு 14th டேர்ம் இங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா, if the 14th term is given, இங்க ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்கன்னா 14th டேர்மோட ஒரு டைம் நீங்க இந்த D ஆட் பண்ணீங்கன்னா 15th டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிரும்.
பட் இங்க நமக்கு ப்ரீவியஸ் டேர்ம் தெரியல. இன்ஸ்டெட் ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நீங்க 14 டைம்ஸ் டி ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இனிஷியல் டேர்மோட 14 டைம்ஸ் டி ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட 15th டேர்ம் கிடைச்சிரும். கரெக்டாடா? சோ அதை தான் நம்ம எழுத போறோம். இனிஷியல் டேர்மோட a பிளஸ் இதுதான் இனிஷியல் டேர்ம் 14 டைம்ஸ் d ஆட் பண்ற 14 டைம்ஸ் நத்திங் பட் 14 இன்டூ டின்னு அர்த்தம். கரெக்டா தங்கம்? சோ இது மேம் இது எனக்கு புரியல a பிளஸ் அப்படின்னாலும் சரி இல்ல எனக்கு ஃபார்முலா வச்சு படிக்கிறது தெரியும் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு என்னது any general term nth term of an AP is represented by என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் an கரெக்டா an equals இல்ல அப்படின்னா tn அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே நீங்க இங்க t எடுக்கிறதுனால நம்மளும் t னே எடுக்கலாம். tn general term ஓகே 15th term 23rd term இல்லாம nth term எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் a plus n minus 1 into d n ல இருந்து ஒரு இதை மைனஸ் பண்ணிட்டு அவ்வளவு டைம்ஸ் நீங்க d ஆட் பண்றீங்கன்னு அர்த்தம். சரியாடா? எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை விட 1 lesser than so n minus 1 into d. சரியா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. இப்ப நமக்கு இங்க 15 இருக்கா? அப்ப t15 equals a plus 15 minus 1 into d. So a plus 15 minus 1 is nothing but 14d. பாரு இதே a plus 14d தானே உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்குது. சோ புரியுதாடா? எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை விட 1 less than that times நீங்க d ஆட் பண்ணணும். சோ இப்போ what is your initial term 3 plus 14 into d ஓட வேல்யூ என்ன 12 3 plus 14 into 12 இங்க bracket மறக்காம போடு. சரியாடா? சோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம செய்வோம். 14 into 12 பண்ணலாமா? what is 14 into 12 2 4s are 8 2 1 is 2 1 4 is 4 1 1 is 1 so 8 is 6 1 168 168 plus 3 எவ்வளோ 171 கரெக்டா செல்லும். so what is your 15th term 171 ஓகேவாடா? so next term நீங்க எதை கண்டுபிடிக்கணும் 24th term கரெக்டா இல்லையா? 24th term they have asked you to find. so t24 எப்படி செல்லும் கண்டுபிடிப்பீங்க a plus initial term ஓட இங்க 24th term வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் 23 times d 24 ஓட predecessor 24 னா 23 times d ஆட் பண்றீங்க. so initial term என்னது 3 கரெக்டா? a ஓட வேல்யூ 3 இங்க பாரு மேல இருக்கு பாரு a வேல்யூ நமக்கு 3 plus 23 into d அப்படின்னா d என்னது 12 கரெக்டாடா? so 3 plus 23 into 12 3 plus 23 into 12 எப்படி கண்டுபிடிக்கலாம் 23 into 10 அப்புறம் 23 into 2 அப்படியும் பண்ணலாம். 23 into 10 அப்படின்னா 230 23 into 2 அப்படின்னா என்னது 46 so 230 plus 46 is 276 இல்ல எனக்கு இப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுங்க 2 3s are 6 2 2s are 4 1 3s are 3 1 2 is 2 so 6 7 2 கரெக்டா 276 276 plus 3 எவ்வளோடா செல்லும் 279 so 24th term is also found out. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் nth term general term அவங்க கேட்டிருக்காங்க. so general term ஓட ஃபார்முலா என்னடா தங்கம் நம்ம இதுல வந்து டைரக்டா அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிருந்தாலும் ப்ரீவியஸ்னு சொல்லிட்டோம். இப்ப general term எப்படி எழுதுவோம் tn equals a plus n minus 1 into d n என்னன்றது உங்களுக்கு தெரியாது nth term அப்படியே வச்சிருங்க. so a இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா because the value is known. first term of the sequence a வேல்யூ என்னது 3 அப்ப 3 plus n minus 1 into d ஓட வேல்யூ என்னடா கண்ணா 12 கரெக்டா? so 3 plus n minus 1 into 12 that is equal to 3 plus 12 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா n ஓடையும் மல்டிப்ளை பண்ணும் 1 ஓடையும் மல்டிப்ளை பண்ணும். so 12 into n is 12n minus 12 into 1 is 12 கரெக்டா? minus 1 into plus 12 is minus 12 so அதை எழுதியாச்சு. அடுத்தது என்னடா 3 like terms பார்த்து ஆட் பண்ணணும் 3 யும் 12 ம் like terms 3 and 12 are like terms so minus 12 plus 3 அப்படின்னா என்னது minus 9 ஏன்னா 12 minus 3 என்னடா கண்ணா 9 greater number symbol போடணும் so minus 9 plus 12n 12n is left out ஓகேவா? so நீங்க இது இப்படியே எழுதலாம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆர்டரா எழுதணும் tn general term tn equals 12n பாசிட்டிவ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதலாம். so 12n வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு minus 9 அதை செகண்டா எழுதலாம் 12n minus 9 so nth டேர்மும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவாடா? so இந்த ரஃப் கால்குலேஷன் இதையும் சேர்த்து பண்ண வேண்டாம் நான் இதை கொஞ்சம் செப்பரேட் பண்ண so இந்த கால்குலேஷன் இப்ப நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன்டா இதை பார்த்துட்டீங்களா இது வேண்டாம். ஓகே
சோ நீங்க பண்றப்ப எப்போதுமே செப்பரேட் பண்ணிட்டு ஒரு ரஃப் காலம் எடுத்துட்டு அதுல செஞ்சுக்கோங்கடா இந்த ரஃப் கால்குலேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, சோ தட் நமக்கு எது வந்து நம்மளுடைய ஃபேர் ஒர்க்ன்றது தெரிஞ்சிடும். சோ ஜெனரல் டேர்ம் தெரிஞ்சிருச்சாடா? இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? 15th டேர்மோட வேல்யூ என்ன? 171. 24th டேர்மோட வேல்யூ என்ன? 279. அண்ட் nth டேர்ம் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 12n minus 9. ஓகேவா? அப்ப இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த டேர்ம் வேணாலும் நீங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 15th டேர்ம் இதை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? 12 into 15 minus 9 அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவாடா தங்கம்? சோ இது வந்து நம்மளுடைய nth டேர்ம். n-க்கு அவங்க வேல்யூ கொடுக்காதனால n அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டு மட்டும் லைக் டேர்ம். சோ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 3 minus 12 is minus 9. சோ minus 9 plus 12 என்னன்னு கிடைக்குது. அதை நம்ம பொசிஷன் மாத்தி தான் இங்க எழுதுறோமே தவிர இங்க எதுவும் புதுசான ஸ்டெப் செய்யல. சரியாடா? இந்த லாஸ்ட் ஒன் புரியுதாடா? 12n minus 9 அவ்வளவுதான், சிம்பிள். சோ 15th, 24th and nth term, that is the general term. சோ இது மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதாடா? எக்ஸாம்பிள் 2.25 சோ எக்ஸாம்பிள் 2.24 and 25 வெரி ஈஸி क्वेश्चंस. சரியாடா குட்டி? Thank you. பாப்பு கவனிடா. எக்ஸாம்பிள் 2.26 arithmetic progression பார்த்துட்டு இருக்கோம். சரியாடா? Find the number of terms in the AP 3, 6, 9, 12, and etc. பாருங்க இங்க last term of the sequence is given. So இது வரைக்கும் நீங்க பார்த்த சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்த சீக்வன்ஸ் எப்படின்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். கரெக்டா? சோ இந்த சீக்வன்ஸ் பாருங்க, this is a finite sequence. So first given எடுத்து எழுது 3, 6, 9, 12, etc. In between some terms are there, but the last term is given, that is equal to 111. சரியாடா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து given AP அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்க இதுல இருந்து என்ன டேட்டா கலெக்ட் பண்ண முடியுதோ அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. So what are the data that could be collected information? A, first term. T1 is nothing but we can represent it first term as A. And இங்க first term என்னடா கண்ணா? 3. கரெக்டா? So A equals first term equals 3. And AP ல இருக்குது. The sequence வந்து AP அப்படின்றது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? By the common difference. இங்க அது AP ல தான் இருக்குது. So நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? D equals அப்படின்னு சொல்லிட்டு how will you find the common difference? By what value each term is increased in order to get the next term. அந்த value தான் உங்களுடைய common difference. So அதை எப்படியும் கண்டுபிடிக்கலாம்? Formula T2 minus T1. The next term minus previous term. So 6 minus 3 அப்படின்னா that is equal to 3. Therefore the common difference is 3. இது வரைக்கும் AD எடுத்து எழுதியிருப்பீங்க. இப்போ இதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னது? லாஸ்ட் term, that is nth term, because இது எத்தனாவது term, which termன்றது உங்களுக்கு தெரியாது. இது first termனு சொல்லலாம், இது second termனு சொல்லலாம், இது third term, இது fourth term. ஏன்னா ஆர்டரா இருக்கு. பட் இங்க in between some terms are there. அது எவ்வளோ terms மிஸ் ஆகிருக்கு, இது எத்தனாவது term, which term அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. So this can be called as the nth term, or since it is a finite sequence, you can also call it as the last term. சரியாடா? So an இல்ல tn equals 111 எழுதலாம். That is equal to, this is the last term, L equals 111. சரியாடா தங்கம்? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? எத்தனாவது term, which term அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. So இது 11th term வருதா, இல்ல 12th term, இல்ல 20 terms இருக்குதா இந்த சீக்வன்ஸ்ல, 20th term கடைசி term அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. So you can either write it as general term, nth term, tn அப்படின்னு எழுதலாம். இல்ல அப்படின்னா you can write it as L, last term அப்படின்னு L denote பண்ணலாம். ஓகேவாடா? So இப்ப என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா number of terms in this sequence. அப்ப total number of terms. Total number of terms அப்படின்னா என்னது? You have to find n. Total number of terms. Number of terms அப்படின்னா என்னடா கண்ணா? n. You denote that by the variable n. கரெக்டா? So n எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துட்டோம். So நான் டைரக்டா ஃபார்முலா எழுதுறேன். பட் டெரிவேஷன் என்ன? You can refer the previous video. சரியாடா? So என்னோட ஃபார்முலா என்ன? Last term minus first term divided by the common difference. This should be added to 1. கரெக்டா? So இதுதான் நம்மளுடைய என்னோட ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலால இருந்து எடுத்திருப்பீங்க? tn, nth term ஓட ஃபார்முலா a plus n minus 1 into d ல இருந்து இதை நீங்க டிரைவ் பண்ணிருப்பீங்க. n மட்டும் வச்சு. ஓகேவாடா? So tn இருக்கிற இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? L. ஒண்ணா nth term இல்லனா last term அப்படின்னு சொல்லலாம். So இங்க என்ன பண்றோம்டா? இதுல நம்ம given டேட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியாமா?
So பாருங்க L, if you want to find the value of n, நீங்க substitute பண்ணணும். L என்னது நமக்கு 111 minus A ஓட value என்ன 3, corrected first term ஓட value 3 by D ஓட value என்ன அதுவும் 3 தான். So 111 minus 3 by 3. இங்க டோட்டலா என்னது bracket போட மறந்துராத plus 1. சரியாடா? So 111 minus 3 என்னது உனக்கு 108. சரியாமா? 108 by 3 plus 1. ஓகேவா? So next என்னது 108 by 3 நா இப்படி டைரக்டா கேன்சல் பண்ண தெரிஞ்சவங்க டைரக்டா பண்ணுங்க. 3 1s are 3, 3 3s are 9. கரெக்டா? 9 அப்படின்னா 10ல 9 போச்சுன்னா அது ரிமைண்டர் 1. So 18. அப்ப 3 6 are 18. அப்ப 36 by 1 இங்க இருக்குது. இல்ல எனக்கு தெரியலன்றவங்க 108 by 3 ன்னு வந்துச்சா நமக்கு அத நீங்க டைரக்டா டிவிஷன் லாங் டிவிஷன் மாதிரி செய்யுங்க. 3 3s are 9, remainder 1, 8 comes down. So 3 6 are 18. So remainder 0. So what is your quotient? 36. So இப்போ 108 by 3 இருக்கிற இடத்துல 36 substitute பண்ணுவீங்க. Plus 1. 36 plus 1 equal to 37. So how many number of terms are there? Number of terms in the given AP is equal to 37 terms there are there. Okay va? Number of terms in the given AP equals 37, or there are 37 terms in this sequence. You can write whatever you wish. Okay va? So 37 தான் நம்மளுடைய final answer. Easy தானடா கண்ணா? So இந்த derivation வேணும் அப்படின்னா n கான derivation தான் nothing. ஒன்னும் இல்ல என்ன நீங்க ஒரு சைடுல வச்சுட்டு அது இல்லாம இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போறீங்க. அப்படி கொண்டு போறப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவாடா? சோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவாமா? புரிஞ்சதாடா? தேங்க்யூமா. பாப்பு கவனிடா. சோ arithmetic progression example 2.27. Determine the general term of an AP whose 7th term is -1, 16th term is 17. 16th term is 17. சரியாடா? சோ இப்போ இந்த சீக்வென்ஸ் ஓட அவங்க ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க AP. ஓகே, arithmetic progressionல இருக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸ் கொடுக்கறாங்க. அந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய 7th term, okay, what is known here? 7th term and 16th term are known. Okay வாடாமா? சோ இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. other than that உங்களுக்கு வேற எந்த டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியல. So 7th term என்ன கொடுத்துட்டாங்க? That is equal to -1. So given எடுத்து எழுதலாமா? T7 equals -1. 7th term இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்? -1. 16th term, 16th பொசிஷன்ல இருக்கிற நம்பர் என்னதான்? 17. 16th term is 17. So T16 equals 17 எழுதியாச்சு. Given data. இப்போ இதனுடைய general term நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So general term of an AP நீங்க எப்படி எழுதுவீங்க? Tn, nth term, அதான் general term. A plus initial term A கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? n-1 times D ஆட் பண்ணணும். கரெக்டா? எந்த term கேக்குறாங்களோ அது -1 times D. ஓகேவாடா? சோ இதுதான் நம்மளுடைய nth term formula. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? T7 இத இந்த ஃபார்மட்ல எழுதலாமா? சோ T7 அப்படின்றது நமக்கு என்ன? இனிஷியல் டேர்ம் A ஓட 7 விட 1 டைம் கம்மியா நம்ம ஆட் பண்ணோம். அப்ப 7 - 1 என்ன? 6 times D ஆட் பண்ணணும். கரெக்ட்டா இல்லையா? 7th டேர்ம் நீங்க இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா n இருக்கிற இடத்துல 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A plus 6D கிடைக்கும். அதே மாதிரி T16 நீங்க எப்படி எழுதலாம்? A plus நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் டக்கு. நீங்க 16 இருந்தா நீங்க எத்தனை டைம்ஸ் D ஆட் பண்ணணும்? 15 times D நீங்க இந்த இனிஷியல் டேர்மோட ஆட் பண்ணுவீங்க. A plus 15D. இது எழுதி தெரிஞ்சுக்கோடா. Then equations தெரியும் தானே? solving equations. A plus 6D equals, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்கு. T7 அப்படின்றதோட வேல்யூ என்ன? -1. அப்ப -1 equals A plus 6D. ஓகேவாடா? அதே மாதிரி T16 ஓட வேல்யூ என்ன? 17 equals A plus 15D. ஓகேவா? டேர்மோட வேல்யூ கொடுத்துட்டதுனால நம்ம அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். சோ இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம்டா. ஓகேவா? ஈக்குவேஷன் மாதிரி வச்சு சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்னது? A plus 6D equals -1ன்றது ஒரு ஈக்குவேஷன். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? A plus 15D equals 17. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு பார் சிமிலர் வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிளோட இருக்கு, A and D ன்ற வேரியபிளோட. சோ இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க?
minus, change the symbols, correct? இது ரெண்டும் ஒரே value, so change the symbol in order to cancel that. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ், இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆயிடும், இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆயிடும். இப்ப கேன்சல் ஆகணும்னா என்ன ஆகும், பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடும். இங்க என்ன தங்க இருக்கும், மைனஸ் 15. இது இனிமேட் நீங்க பிளஸ் 15 எடுக்க முடியாது, மைனஸ் 15 பிளஸ் 6. மைனஸ் 15 பிளஸ் 6 அப்படின்னா ஆப்போசிட் சிம்பிள்ஸ், ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 15 மைனஸ் 6 எவ்வளோ, 9. ஆன்சர் என்னது, கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் எழுதணும், ஸோ மைனஸ் 9. சரியாடா, இங்க என்ன எழுதலாம், மைனஸ் 9d ஈக்குவல்ஸ், இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1 மைனஸ் 17 இருக்கு. ரெண்டுமே சேம் சிம்பிள்ன்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, addition. So 17 plus 1 18 and greater number symbol என்ன, minus. So minus 18. D ஓட வேல்யூ என்ன எடுத்தாங்க எழுதலாம், minus 18. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற மைனஸ் நீங்க வந்துச்சுன்னா என்னது, டிவிஷன்ல ஒரு minus 9. So minus minus cancel. அதே மாதிரி என்னது, 9 1 times போகும், இங்க 2 times போகும் 18ன்றது. So therefore D equals 2. என்ன தங்க கிடைக்குது உங்களுக்கு, D ஓட வேல்யூ 2. இந்த D வேல்யூ எங்க இருந்து கிடைக்குது, given data 7th term 16th term கொடுக்குறாங்க. அந்த 7th term உங்களுடைய ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, A plus 6D ன்னு எழுதுறீங்க. 16th term A plus 15D ன்னு எழுதுறீங்க. So அந்த A plus 15D equals 17 எழுதுறீங்க, given value. அதே மாதிரி A plus 6D equals minus 1 எழுதுறீங்க, அதுவும் given value. இத ரெண்டையும் நீங்க solve பண்றீங்க. So solve பண்றப்ப you get the value of D. Now what you have to do, substitute D equals 2 in any of these equation, either in first equation or in second equation. நான் first equation சின்ன நம்பரா இருக்கிறதுனால நான் first equation எடுக்கிறேன். சரியாடா, so A plus 6D equals minus 1. D இருக்கிற இடத்துல 2 substitute பண்ணா A plus 6 into 2 equals minus 1. A plus 12 equals minus 1. 6 into 2 equals 12. So A equals plus 12 அந்த சைடு மூவ் பண்ணும். ஆல்ரெடி அங்க minus 1 இருக்கு. plus 12 அந்த சைடு போச்சுன்னா minus 12. minus 1 minus 12 will be equal to, இது நம்மளுடைய ரஃப் ஒர்க், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, minus 1 minus 12 will be equal to minus 13. Therefore A ஓட வேல்யூ என்னடா தங்கம், first term of the sequence is minus 13. புரிஞ்சுதாடா? சோ இப்போ உங்களுக்கு A வேல்யூ கிடைச்சாச்சு, D வேல்யூ கிடைச்சாச்சு. உங்களால nth term ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா? Yes, you can definitely do. கரெக்டா? TN general term எப்படி எழுதலாம், A plus n minus 1 into D. A இருக்கிற இடத்துல what you should substitute, minus 13 plus n தெரியாது, ஏன்னா general term தான் கண்டுபிடிக்கிறீங்க. n minus 1 into D ஓட வேல்யூ என்னடா கண்ணா, 2. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, substitute பண்ணுவீங்க. So minus 13 plus 2 should be multiplied with both the numbers inside the bracket. 2 into n is 2n. 2 into minus 1 is minus 2. அப்ப என்னது, minus 13 minus 2 ரெண்டுமே like terms, கரெக்டா, numbers மட்டும். So minus minus in same symbol இருக்கனால you should add these two numbers. Minus 13 minus 2 will be equal to minus 15, greater number symbol, plus 2n. எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆன்சர் அதை எடுத்து எழுதுறப்ப general term or nth term அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு general term equals TN equals என்னது, பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 2n. தங்க இங்க ஆன்சர் நான் மாத்தி எழுதலாம், ஆர்டர் மட்டும் மாத்துறேன். ஓகே, 2n minus 15 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, சோ உங்களுடைய final answer 2n minus 15 because they have asked you to determine only the general term. இத வச்சு 6th term கண்டுபிடிங்க இல்ல 5th term கண்டுபிடிங்கன்னு அவங்க கேட்கல. கேட்டிருந்தா you can find even that also. கரெக்டா? இப்ப for example சொல்றேன், 5th term கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க general representation என்ன பண்ணுவீங்க, ஏன்ற இனிஷியல் டேர்மோட 5 ஓட 1 கம்மினா என்னது 4. 4 times D நீங்க ஆட் பண்ணணும். A plus 4D. 5 இருந்துச்சுன்னா A plus 4D. 17 இருக்குன்னா A plus 16D. அவ்வளவுதான். ஓகேவா? சோ A இருக்கிற இடத்துல A வேல்யூ, D இருக்கிற இடத்துல D வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 5th term உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அவங்க ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்க பண்ணலாம். பட் அவங்க இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜெனரல் டேர்ம் nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க TN அப்படின்னு சொல்லிட்டு 2n minus 15 கண்டுபிடிச்சதோட உங்களுடைய ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவாடா தங்கம்? சோ ஈஸி தானே இதுவும்? ஓகேமா, தேங்க்யூ. பாப்பு கவனிடா, எக்ஸாம்பிள் 2.28 arithmetic progression. சரியா? if Lth, mth and nth terms of an AP. அப்ப நமக்கு எப்போதும் எப்படி கொடுத்திருக்காங்க, இது வரைக்கும் ப்ரீவியஸா பார்த்தது, if the 7th term of an AP அப்படின்னா நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, T7.
if the 13th term of an AP அப்படின்னா என்னது T13 அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி 7th 13th அப்படி நம்பர்ஸா கொடுத்திருக்கிறது நம்ம ப்ரீவியஸா பார்த்திருக்கோம். அண்ட் ஜெனரலா சொல்றப்ப என்னன்னு சொல்லுவீங்க, nth term of an AP that will be represented as TN. கரெக்டா இல்லையா? சோ இப்ப n இருக்கிற இடத்துல அவங்க instead of giving some numbers 7th 8th 9th 13th term அப்படின்னு கொடுக்கிறதுக்கு பதிலா Lth, mth and nth term அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So உங்களோட general formula உங்களுக்கு தெரியணும். First nth term of an AP is given by a plus n minus 1 into d. ஆமாவா இல்லையா? So initial term a ஓட இங்க என்ன nth term எடுக்கிறீங்களோ n minus 1 times d நீங்க add பண்ணணும். அதுதான் உங்களுடைய general term. So Lth, mth and nth terms அப்படின்னா L அப்படின்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, TL அப்படின்னு ஆயிரும். n இருக்கிற இடத்துல instead of n you are going to substitute L. So a plus L minus 1 into d. கரெக்டா இல்லையா? Then mth term which means TM. அப்ப a plus m minus 1 into d. Okay. Then nth term அப்ப TN equals a plus n minus 1 into d. சரியாடா கண்ணா? சோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தது இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி இது சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு தூரம் நம்மளால வந்து கொண்டு வர முடியுதோ அவ்வளவு தூரம் எழுதிடலாம். சோ TL அப்படின்னா a plus d வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா d when it gets multiplied inside ரெண்டுத்தோடையும் அப்ப L into d minus 1 into d is minus d. கரெக்டடா? அடுத்தது என்னது TM, mth term என்னது a plus d when it gets multiplied inside d into m, md or dm எப்படி வேணாலும் எழுதலாம். minus 1 into d is minus d. Okay. Then nth term a plus d when multiplied inside n into d is nd minus 1 into d is minus d. சரியாடா? சோ இப்போ என்ன அப்படின்னா TL, TM, TN எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல எழுதிட்டீங்க. கரெக்டாடா? சோ பட் क्वेश्चन பாரு, if the Lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, which means அவங்க கொடுத்துட்டாங்க given dataல உங்களுக்கு என்ன இருக்கு, TL equals என்னது Lth term equals x. கரெக்டா இல்லையா? Lth term equals x. அதே மாதிரி mth term இங்க இருக்கா, mth term equals y respectively னா first second அப்படி. So mth term equals y and nth term equals z. Okay வாடா? So TN equals z. இப்ப என்ன பண்ணலாம், TL as per our general formula நம்ம a plus LD minus d, a plus MD minus d, a plus ND minus d general formula எழுதிட்டோம். But as per the given data Lth term ஓட value என்ன, x. அப்ப x equals a plus LD minus d ன்னு எழுதலாமா? அதே மாதிரி y equals a plus MD minus d. அதே மாதிரி z equals என்னது a plus ND minus d. கரெக்டா இல்லையாடா? சோ உங்களுக்கு x equals some value and y equals some value and z equals some substitution value கொடுத்திருக்காங்களா? ஓகே. இப்போ நம்மளுடைய क्वेश्चनக்கு போலாம். What is the question? First subdivision பாருங்க. x into m minus n plus y into n minus l plus z into l minus m equals 0. So we have to show that this left hand side when substituted by this உங்களுக்கு என்ன வரணும் கடைசி ஆன்சர் 0 அப்படின்னு வரணும் ரைட் ஹேண்ட் சைடுல. கரெக்ட்டா? So taking LHS, what you are going to do, you are going to consider only the LHS so that when you substitute all these in this LHS you should get your value as 0. So y into n minus l plus z into l minus m. Okay, இதுதான் LHS. இப்போ x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, x is your Lth term. But Lth term ஓட general representation என்னது a plus LD minus d. So instead of x I am going to substitute a plus LD minus d into m minus n. x into m minus n இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய term substitute பண்ணிடுறோம். Okay. Plus y into n minus l. y into n minus l னா என்னது, y இருக்கிற இடத்துல a plus md minus d into n minus l. y இருக்கிற இடத்துல நம்ம substitute பண்ணிடுறோம் இன்னொருத. Plus z இருக்கிற இடத்துல என்ன substitute பண்ண போறீங்க, a plus nd minus d. a plus nd minus d z into என்ன இருக்கு l minus m. அப்ப into l minus m. சரியாடா? இப்படி பண்ணிடுறீங்க. Then பாருங்க, so இப்ப இங்க x இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு term இருக்கு. Okay, into m minus n. அதே மாதிரி y இருக்கிற இடத்துல என்னது உங்களுக்கு ஒரு term இருக்கு into n minus n. z இருக்கிற இடத்துல ஒரு term இருக்கு into l minus m. So this m should be multiplied with all these three terms. இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பருமே என்னது வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோடையும் மல்டிப்ளை ஆகணும். கரெக்டா இல்லையா?
சோ இப்ப x இருக்கிற இடத்துல இது இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் m என்ன பண்றீங்க, இத மட்டும் யோசிச்சு பாரு. x m ஓடையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, x n ஓடையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஆமாவா இல்லையா? சோ அதே மாதிரி இப்ப x இருக்கிற இடத்துல இது இருக்கு, அப்ப m என்ன ஆகணும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகணும். கரெக்டா? சோ a into m is am. அடுத்தது ld into m is ldm. கரெக்டாடா? சோ பிளஸ் ldm. அடுத்தது மைனஸ் d into m is மைனஸ் dm. சரியாமா? சோ அடுத்தது என்ன பாரு, m ஓட மட்டும் மல்டிப்ளை ஆனா போதுமா, x என்னதோடயும் மல்டிப்ளை ஆகும், n ஓடயும் இங்க மல்டிப்ளை ஆகும். சோ x இருக்கிற இடத்துல என்னென்னலாம் இருக்குதோ அது அத்தனையும் n ஓடயும் மல்டிப்ளை ஆகணும். So n should be multiplied with a, n should be multiplied with ld, n should be multiplied with minus d. புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்போ என்னது, a into minus n minus an, ld into minus n, அப்ப minus ldn. அடுத்தது minus d into minus n is plus dn. ஓகேவா? இந்த ஒரு இது ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. again similarly இங்க என்னது, இங்க y இருக்க வேண்டிய இடத்துல இந்த whole term இருக்கு, y இருக்கிற இடத்துல இந்த whole இந்த மூணு டேர்ம்ஸுமே இருக்கு. This y should be multiplied with both n and l. கரெக்டா? n y ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க, l y ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி n வந்து என்னது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ் ஓடையும் மல்டிப்ளை ஆகணும். சோ a into n is an, md into n is mnd or mdn, whatever you can write. minus d into n is minus dn. சரியாடா? சோ அதே மாதிரி இன்னொரு என்ன left over, minus l இருக்கு. இந்த மைனஸ் எல்லும் என்னது, இங்க இருக்கு இந்த மூணு டேர்ம்ஸ் ஓடையுமே மல்டிப்ளை ஆகணும். சோ a into minus l is minus al, md into minus l is minus mdl, minus d into minus l is plus dl. சரியாடா? சோ அடுத்ததும் அதே மாதிரி சிமிலரா பண்ணலாமா? this l should be multiplied with all these three terms. கரெக்டா? so a into l is plus al, அடுத்தது nd into l is plus ndl, minus d into l is minus ld or minus dl, whatever you can write. அடுத்தது என்னடா கண்ணா, l ஓட மல்டிப்ளை ஆன மாதிரி m ஓடையும் மல்டிப்ளை ஆகணும். this a should be multiplied with m, this nd should be multiplied with m, this minus d should be multiplied with m. ஏன்னா z into l minus m, அப்ப z இருக்கிற இடத்துல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை இந்த m ஓடையும் மல்டிப்ளை ஆகணும். சோ அப்ப a into m is minus am. கரெக்டா? அடுத்தது nd into minus m is minus ndm, minus ndm. ஓகே, இது n. அடுத்தது minus d into minus m is plus dm. சரியாமா? புரியுதாடா? சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி இங்க எழுதியிருக்கோம். சோ அடுத்தது பாரு, நம்மளுடைய லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும். இங்க am இருக்குதா? சோ இதே am வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. am சர்ச் பண்ணிட்டே வா. am இருக்குதா? பார்த்தாங்க இங்க இருக்கு. plus am minus am gets cancelled. கரெக்டா இல்லையா? அடுத்தது ldm or mdl or dlm, எப்படி வேணாலும் சொல்லலாம். மொத்தத்துல மூணு ஆல்பபெட், மூணு வேரியபிள். ldm வேற எங்கேயாவது இருக்கா பாரு, ldm இங்க ldn தான் இருக்குது, வேண்டாம். ldm இங்க பாரு, இதுவும் l இல்ல இதுல. சோ ldm because நீங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில ஆல்ரெடி சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. என்னது, l into d into m நாலும் m into d into l நாலும் ஒண்ணுதான். சோ இங்க plus ldm, இங்க minus ldm. ஓகே, கேன்சல் பண்ணிடலாமா? பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் சிம்பிள்ஸ், பட் த சேம் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், அதை கேன்சல் பண்ணிடலாம். எப்படி, இங்க பிளஸ் 4 இருக்கு, அதே இடத்துல மைனஸ் 4 இருக்குன்னா 4 இருக்குது, அதுல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர், 0. சோ அது சிம்பிளா நீங்க கேன்சலேஷன் ஒரு ஆபரேஷன்ல சொல்லிடுவீங்க. கரெக்டாடா? சோ அடுத்தது பாரு, md or dm எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ மைனஸ் dm இருக்கு, இங்க பாரு பிளஸ் dm இருக்கா, ஓகே. மைனஸ் an இருக்கு, இங்க பாரு பிளஸ் an இருக்கா, ஓகே, கேன்சல்டு. minus ldn or ndl, minus ndl, இங்க plus ndl, கேன்சல் தாங்க. இது ரெண்டும் ஒரே நம்பர்ஸ் தான். ldn அதே வேரியபிள்ஸ் தான் பாரு, ldn. ஓகே, சோ இது ரெண்டும் கேன்சல், மைனஸ் பிளஸ்ல இருக்கு. அடுத்தது பாரு பிளஸ் dn, இங்க மைனஸ் dn, கேன்சல்டு. பிளஸ் mdn வேற எங்கேயாவது இருக்கான்னு பாரு சங்கு செல்லம், இங்க பாரு மைனஸ் mdn இருக்கா. சோ இதுவும் கேன்சல் ஆயிடும். அடுத்தது மைனஸ் al, இங்க பிளஸ் al, அதுவும் கேன்சல். கரெக்டா? ரிமைனிங் என்னது, பிளஸ் ld or dl, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ பிளஸ் ld, இங்க மைனஸ் ld, இதுவும் கேன்சல். அப்ப பாரு, இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிட்டா வாட் இஸ் இட் ஈக்குவல் டு 0. புரியுதாடா? இங்க மல்டிப்ளை பண்றப்ப சிம்பிள் தப்பா எழுதாம மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா 0ன்னு ப்ரூவ் ஆயிடும். சரியாடா? நீ இந்த மைனஸ் எல்லோட மைனஸ் டி மல்டிப்ளை பண்றப்ப பிளஸ் டிஎல்னு எழுதாம மைனஸ்னு எழுதுனா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? சோ அந்த மைனஸ் தப்பு பண்றது மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவாடா? சோ நெக்ஸ்ட் இது போலாமா?
இங்க எல்லாமே கேன்சல் ஆயிட்டதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு ரைட் ஹேண்ட் சைடு 0 so 0 equals என்னது RHS ன்னு எழுதிட்டு hence proved hence it is verified or hence proved ஓகேவாடா so next subdivision பாருங்க what they have given x minus y into n எழுதிக்கலாமா இத so பார்த்தாங்க இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் x minus y into n plus y minus z into l plus z minus x into m சரியா so இப்போ என்ன பண்ணலாம் x y z இருக்கிற இடத்துல instead of x y z we can substitute the terms that we have already found ஜெனரலா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது so x இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்கு a plus ld minus d எழுதலாமா LHS எடுக்கிறீங்க so LHS equals x minus y into n plus y minus z into l plus z minus x into m சரியாடா so இப்போ இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா x இருக்கிற இடத்துல you are going to substitute a plus ld minus d சரியா a plus ld minus d minus y அப்ப minus of நல்ல கவனி minus of y இருக்கக்கூடிய இடத்துல இந்த மூணு டேர்ம்ஸுமே வருது அப்ப ஒரு bracket போட்டு எழுதிக்கோ because this minus is common for all the three terms that you are going to write here instead of y நீங்க வந்து a plus md minus d ன்றதை எழுத போறீங்க so அப்ப minus y ன்றப்ப minus of these three terms சரியாடா so into இது கம்ப்ளீட்டா என்னது x minus y கம்ப்ளீட்டா into என்னது n சரியாடா plus அதே மாதிரி y minus z y என்னது a plus md minus d சரியா minus z z இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மூணு terms எழுத போறீங்க a plus nd minus d ன்னு அப்ப a plus nd minus d bracketல எழுத மறக்காத சரியாடா so into l into என்னடா கண்ணா this whole thing into l சரியா plus z minus x into m z என்னது a plus nd minus d so a plus nd minus d ன்றது z க்கு பதிலா எழுதுறீங்க minus x அப்ப minus of x என்னதுங்க a plus ld minus d a plus ld minus d சரியாடா into என்னது m z minus x into m இங்க எழுதுறேன் m ஓகே சோ இப்போ நம்ம கிளியரா பண்ணனும் ஓகே சிம்பிள் கால்குலேஷன் செல்லம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி அப்படி அப்படியே எழுதுறது அந்த பிளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்ய அவ்வளவுதான் a plus ld minus d சரியா மைனஸ் இந்த மூணோடையுமே மல்டிப்ளை ஆகும் நீங்க உள்ள கரெக்டா அதாவது நீங்க வெளியில எடுக்கிறீங்க பிராக்கெட்ல இருந்து அப்ப a வெளியில வரப்ப என்ன ஆகும் மைனஸோட மல்டிப்ளை ஆறப்ப minus a minus md minus into minus plus so plus d into n சரியா plus இங்க என்ன இருக்கு a plus md minus d இந்த மைனஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய 3 terms ஓட மல்டிப்ளை ஆகும் so minus a minus nd plus d ஓகே into இந்த l எல்லாம் மறந்துராத plus இருக்குது l இருக்குதுன்றப்ப எக்ஸாம்ல எழுதுற டென்ஷன்ல எல்லாம் மறந்துராத சாமி so plus a plus nd minus d minus இங்க மல்டிப்ளை ஆச்சுன்னா minus a minus ld plus d into m மறக்காம எழுது சரியாடா தங்கம் சோ அடுத்தது என்னது ஏதாவது கேன்சலேஷன் இருக்குதான்னு பாரு இருந்துச்சுன்னா செஞ்சிருங்க சோ plus a minus a cancel minus d plus d cancel சோ அதே மாதிரி இந்த இதுல பாருங்க இந்த செட்ல plus a minus d plus d plus a minus d plus d கரெக்டா சோ இந்த பார்ட்ஸ் கேன்சல் ஆயிடுது சோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கு ld minus md இருக்கு கரெக்டா into வெளியில என்ன லெட்டர் மல்டிப்ளை ஆகுது n plus இங்க ரிமைனிங் என்னது செகண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள md and nd ரிமைன் md minus nd into l plus அடுத்தது என்ன இருக்கு nd minus ld nd minus ld into m வெளியில இருக்கக்கூடிய லெட்டர் so multiply பண்ணலாமா n should be multiplied with both the terms inside கரெக்டா so l dn minus m dn கரெக்டா இல்லையா plus this l should be multiplied with both the terms அப்ப m dl கரெக்டா m dl minus n dl plus இங்க m should be multiplied with both the terms அப்ப n dm minus l dm ஓகேவாடா சோ இங்க எந்த சேஞ்சும் இல்லல உங்களுக்கு எது டவுட் இல்லல பாரு அடுத்தது ldn plus ldn இருக்கு வேற எங்கயாவது plus ldn இருக்கா பாரு இல்ல minus ldn இருக்கு these two are like terms ldn இங்கேயும் பாரு ldn அப்ப plus ldn minus ndl cancel ஓகேவாடா சோ அடுத்தது பாரு mdn or ndm எப்படி வேணாலும் சொல்லலாம்
So minus NDM, inga plus NDM. These two are like terms, the same alphabets. NDM, NDM. Okay va? Minus plus இன்றதுனால cancel. அடுத்தது என்ன remaining வேற என்ன இருக்கு? LDM or MDL. இது பாரு LDM, இதுவும் பாரு LDM. Plus LDM and minus LDM gets cancelled. So everything is cancelled. Therefore, 0 only remains. Nothing is there அப்படின்னா 0. That is equal to your RHS. அப்ப hence proved. Okay வாடா? So multiply பண்றப்ப இந்த minus plus தப்பு பண்ணாம செஞ்சுட்ட எந்த alphabetையும் நீ மிஸ் பண்ணலனா கண்டிப்பா it will be equal to 0 equal to RHS. நீங்க prove பண்ணிடலாம் ஈஸியா. புரியுதாடா தங்க என்னன்ட்டு? சோ ஈஸியா தானடா கண்ணா இருக்கு இது. ஓகேவா? ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மல்டிப்ளை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எவ்வளவு தூரம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத முடியுதோ பண்ணிட்டு பிளஸ் மைனஸ் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. எவ்ரிதிங் கெட்ஸ் கேன்சல். சோ 0 only remains. That will be equal to your RHS. அவ்வளவுதான்டா கண்ணா. ஓகே, தேங்க் யூ. பாப்பு கவனிடா. Example 2.29 arithmetic progression. In an AP, sum of 4 consecutive terms is 28. Sum of 4 consecutive terms, which means next terms. அடுத்தடுத்து வரக்கூடிய 4 terms எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய sum என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா it is equal to 28. So we would have seen a note. நம்ம introduction videoல note ஒன்னு பார்த்திருப்பீங்க கரெக்டா? So அந்த notesல ஒரு point என்ன அப்படின்னா if the sum of 4 consecutive terms of an AP is given, then they can be taken as அந்த 4 டேர்மையும் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. So the terms can be taken as like this, correct? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அப்படின்னு சொல்லி அந்த 4 consecutive terms அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த 4 டேர்ம்ஸையும் நீங்க இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு நோட் பார்த்திருப்போம் introduction explanation, correct? So the sum of 4 consecutive terms of an AP is given. What it is? 28. அப்ப எழுதலாமா? Given, how can you take those 4 terms? A minus 3d first term, next term is a minus d, and the third term is a plus d, and the fourth term is a plus 3d. Sum of all these 4 consecutive terms is equal to 28 as per our question. Given data. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்டா? என்ன டேட்டா கண்டுபிடிக்க முடியுதுன்றத பாருங்க. So a minus 3d, take out the brackets. இந்த brackets இருந்து வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா plus a minus d plus a plus d plus a plus 3d equals 28. கரெக்டா இல்லையாடா? So இப்ப இதுல என்ன அப்படின்னா கேன்சல் பண்ற டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்க. minus 3d plus 3d minus d plus d. These 4 terms will get cancelled. Remaining என்ன இருக்கு? 1, 2, 3, 4. 4a இருக்கு. a plus a plus a plus a. அப்ப 4a equals 28. That is equal to 28a equals 28 by 4. Multiplicationல இருக்கிற 4 இந்த சைடு வந்துச்சுன்னா by 4 division ஆயிடும். So a equals 7. 28 by 4 என்னது? 7. 28 4 table 7 times போகும். Therefore a value you have found out. சரியாடா? a அப்படினோனே first term அப்படின்னு எழுதிராதீங்க. அதாவது இந்த 4 டேர்ம்ல நான் வந்து இது first, second, third, fourthன்றேன். அவ்வளவுதானே தவிர அந்த சீக்வென்ஸோட first term இதுதானா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவாடா? So sum of any 4 consecutive terms even in the middle of the AP. நீங்க இப்ப T1, T2, T3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AP எடுக்கிறீங்க. T4, T5, T6 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இதுல இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த 4 டேர்மை கூட நீங்க என்ன பண்ணலாம்? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d ன்னு சொல்லி இந்த நடுவுல இருக்கக்கூடிய 4 consecutive terms நீங்க இப்படி general representationல எடுக்கலாம். So இது வந்து first term of the sequence தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியாடா? அதனால தான் நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்றோம்? இதுல first term என்னது? a minus 3d. நீங்க எடுக்கக்கூடிய இந்த 4 டேர்ம்ல நீங்க இப்படி எடுக்கிறீங்க. ஓகேவாடா? So இப்ப a equals 7. ஓகேவா? So next என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. இங்க 4 terms நான் T1 க்கு பதிலா வெறும் 1 2 3 4 ன்னு எழுதிட்டேன். சரியாடா? So and sum of their squares. Sum of their squares. Their அப்படின்றது யார் இந்த இடத்துல? Those 4 consecutive terms. சரியாடா? அப்ப sum of the 4 consecutive terms squares. அப்ப இந்த terms எடுக்கிறீங்க பாத்தீங்களா? first, second, third இந்த 4 term எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த terms ஓட squares ஓட sum. அப்ப இந்த first இந்த ஒரு term எடுத்தீங்கன்னா இதனுடைய ஸ்கொயர் பிளஸ் சம் பண்றீங்க.
a minus d na இந்த term ஓட square. Then what is the next term? Next consecutive term a plus d இந்த term ஓட square. And again next term என்னது a plus 3d இந்த term ஓட square. சரியாடா? So sum of the squares of these given terms. சரியாடா? So அப்ப square எடுத்துட்டு அதுக்கப்புறம் you are sum adding. ஓகேவா? இது equal to இதனுடைய answer என்ன கொடுத்திருக்காங்க? Sum of their squares is 276. எழுதலாமா இங்க 276. First அந்த 4 term just நீங்க sum பண்றீங்க. ஏன்னா அங்க square ல எதுவும் mention பண்ணல. So you are just adding all those 4 terms. 4 consecutive terms. அடுத்தது என்ன பண்றீங்க? அந்த ஒவ்வொரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆட் பண்றீங்க. After you square each term, you are adding them. ஓகேவா? In order to get the sum final. அடுத்தது என்னது? a minus 3d the whole square அப்படின்னு இருக்கு. So இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? நமக்கு a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்குதாடா? So a minus b the whole square ஃபார்முலாவை a plus b the whole square ஃபார்முலாவை இங்க எழுதிக்கலாமா நம்ம? So that நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். a minus b the whole square என்னது? a square plus b square minus வந்ததுனால என்னது? minus 2ab. a plus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square plus வந்ததுனால plus 2ab. இந்த ஃபார்முலாவை சைடுல நான் எழுதிடுறேன்டா. ஓகே, உங்க ரெஃபரன்ஸ்க்காக. a minus 3. அப்ப இது ஒரு டேர்ம் ஏன்ற டேர்ம். இதை நீங்க என்ன எடுக்கலாம்? bன்ற டேர்மா எடுக்கலாம். So a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நமக்கு என்னது? a square plus b square minus 2ab. அப்ப இங்க என்ன வரும்? a square minus plus b square. அப்ப plus 3d the whole square. 3d the whole square என்னது உங்களுக்கு? 9d square. 3 3s are 9. d into d is d square. 9d square. minus 2ab. minus 2 into a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? a. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3d. ஓகேவாடா? எழுதிட்டீங்க. அடுத்தது என்னது? plus a minus d the whole square. இது என்னது? a minus b the whole square ஃபார்மேட்ல தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? இது எப்படி a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கோ அதுவும் இதே மாதிரி அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்ப a இருக்கிற இடத்துல என்னது? a இருக்கு. So a square plus b square. அப்ப b இருக்கிற இடத்துல d இருக்கு. So d square minus 2ab. அப்ப 2 into a இருக்கிற இடத்துல a தான், b இருக்கிற இடத்துல என்னது? d இருக்கு. So அதை எழுதிக்கிறீங்க. ஓகேவாடா? plus அடுத்தது என்ன ஃபார்மேட்? a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. So a square plus b square plus 2ab. அப்ப a square plus d square plus 2a into d. சரியாடா? அடுத்தது என்னது? அதுவும் again a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. So a square plus 3d the whole square. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3d. So b squareக்கு பதிலா 3d the whole square. 3d the whole square is nothing but 9d square. ஓகேவா? 3b the whole square உங்களுக்கு என்னடா கிடைக்கும்? 3d the whole square. 3 3s are 9. d into d is d square. So 9d square. சரியாடா? plus 2ab. 2 into a into b இருக்கிற இடத்துல என்ன இருக்கீங்க? 3d. So 3d எழுதிக்கோங்க. ஓகேவா? So அடுத்தது பண்ணலாமா? என்னது? equals 276. இந்த LHS value என்னது? It is equal to 276. அதை எழுத மறந்துடாத. Then என்னது? a square plus 9d square minus 2 into a into 3d. 2 3s are 6. 6a into d. அப்ப minus 6ad. ஓகேவா? plus a square plus d square minus 2 into a into d is minus 2ad. சரியாடா? plus a square plus d square எழுதிட்டேன். plus 2 into a into d is plus 2ad. plus a square plus 9d square. ஓகேவா? plus 2 into a into 3d. 2 3s are 6. 6 into ad 6ad. So plus 6ad equals 276. இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? any cancellation is available ஆன்னு பார்க்கணும். So இங்க பாரு, minus 6ad இங்க இருக்கு. So minus 6ad இங்க plus 6ad. So இதை cancel பண்ணிடலாமா? அடுத்தது minus 2ad இங்க plus 2ad. அப்ப இதையும் cancel பண்ணிடலாமாடா? முடிஞ்சது. So plus minus ஒரே மாதிரி இருக்கிற terms நம்ம cancel பண்ணிட்டோம். remaining இருக்கிற terms எடுத்து எழுதலாமா? like terms எல்லாம் பாரு. a square, இங்க ஒரு a square, இங்கேயும் ஒரு a square, இங்கேயும் ஒரு a square. How many a squares are there? 1 2 3 4. 4a square. ஓகேவா? அடுத்தது வேற என்ன like terms இருக்குதுன்னு பாருங்க. 9d square plus d square plus d square plus 9d square. அப்ப எழுதிக்கலாமா? 9 plus 1 plus 1 plus 9.
ஏன்னா எல்லாமே d square தான். இதுவும் d square term தான், இதுவும் d square term தான், இதுவும் d square term தான், இதுவும் d square term தான். All these four terms are d square terms. But coefficients என்ன இருக்கு? இங்க 9, இங்க 1, இங்க 1, again 9. So 9 plus 1 plus 1 plus 9, that is equal to 20. 9 plus 1, 10, 10 plus 1, 11, 11 plus 9 is equal to 20. So how many d squares? Plus 20 d square equals 276. புரியுதாடா? So இப்ப அடுத்தது பாருங்க, 4a square plus 20d square equals 276 இருக்கு. நம்ம இதுல என்ன பண்ணலாம்? a value 7 அப்படி நீங்க found out பண்ணிருக்கீங்களா? So you can substitute that a value. 4 into a square, அப்ப that is equal to 7 square. 4 into a the whole square பண்ணிராத தங்கம், 4a square. அப்ப 4 into 7 square, அவ்வளவுதான். a இருக்கிற இடத்துல 7 substitute பண்ற. Plus 20d square equals 276. So that is equal to 4 into 7 square value என்ன? 49. Correct? Plus 20d square equals 276. That will be equal to 4 into 49 என்ன இங்க பண்ணலாமா? 49 into 4, 4 9s are 36, 6 இங்க எழுதுற, 3 reminder, 4 4s are 16, 16 plus 3, 19. So 196. 196 plus 20d square equals 276. So what is the value of 20d square? 276 plus my 196. When it goes to the other side, it will go as minus 196. அப்ப 276 minus 196 value என்ன? 6 minus 6 0, 7 minus 9 அப்படின்னா நீங்க friend borrow பண்ணுவீங்க இந்த இடத்துல இருந்து. So இங்க 8, 1 minus 1 0. So 80. 20d square equals 80. கரெக்டடா? So நமக்கு 20d square வேணும், d வேணும். அப்ப d square equals 80 multiplication இருக்கிற 20 இந்த சைடு வரப்ப எப்படி வரும்? டிவிஷன்ல வரும். So that will be equal to 0 0 gets cancelled, 8 by 2 அப்படின்னா 4. d square equals 4 அப்படின்னா d ஓட வேல்யூ என்னது? getting square root, d equals plus or minus 2. புரியுதாடா? d square equals 4 னா என்னது? square root எடுக்கலாமா ரெண்டு சைடும்? So root of d square equals root of 4. root of d square na இந்த square root க்கு இந்த square cancel ஆயிடுச்சு. So d will remain. root of 4 என்னது? 4 is a perfect square number. எதனுடைய perfect square? 2 ஓட perfect square. So rootல இருந்து ஒரு நம்பரை வெளில எடுக்கிறீங்கன்னா it can be plus or minus. ரெண்டு பாசிபிலிட்டியுமே உங்களுக்கு இருக்கும். கரெக்டாடா? So d equals plus or minus 2. இதுதான் உங்களுடைய common difference value. கரெக்டா? So இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய 4 consecutive terms கன்சிடர் பண்றீங்க. அந்த 4 consecutive terms ஓட சம் வந்து 28, அந்த ஸ்கொயர்ஸ் ஓட சம் வந்து 276 அப்படின்னு பாத்துட்டீங்க. So அதை வச்சு you have found out the value of a and also you have found out the value of d. d equals plus or minus 2. சரியாடா? So இப்ப இதுல இருந்து அவங்க என்ன question கேட்டிருக்காங்க? Find the 4 numbers. They have not just asked to find a and d. அவங்க அந்த a and d கொடுக்கல. a and d நம்ம படிச்ச நோட்ல வச்சு நம்ம அந்த 4 terms வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம். a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அந்த 4 terms நம்ம represent பண்ணலாம். நம்ம இதை வச்சு sum proceed பண்ணிருப்போம். So இப்ப a, d ன்ற வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? We have to substitute this a and d values in these 4 terms and find the 4 numbers. So நம்மளுடைய 4 terms எப்படி எழுதலாம்? a minus 3d ஒரு term, a minus d ஒரு term, a plus d ஒரு term, a plus 3d ன்றது ஒரு term. These are the 4 numbers that we are representing generally. இப்ப இதுல இந்த a and d value நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய a and d value எடுத்து substitute பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த 4 நம்பரை. புரியுதாடா? So இப்ப பண்றப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா a equals 7 தான். But d possibility என்ன இருக்கு? Common difference can be either positive number or negative number or 0. இந்த மூணு possibilitiesல எதுவா வேணாலும் இருக்கலாம். இதுல வந்து நம்ம உடனே இந்த number cannot be negative னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டா? So first possibility என்னன்னா when a equals 7 and d equals plus 2 consider பண்ணலாம். சரியாடா? பாசிட்டிவ் நம்பரா இருந்தா அப்படின்னா என்னன்னா a minus 3d substitute பண்ணு. 7 minus 3 into 2. That is equal to 7 minus 6, that is equal to 1. கரெக்டா? அடுத்தது a minus d. செகண்ட் டேர்ம் அதுதானே? இதுதான் செகண்ட் நம்பர். 7 minus d ஓட வேல்யூ என்ன? 2. That is equal to 5. அடுத்தது என்னது? a plus d. That is equal to 7 plus 2. அப்ப 9. a plus 3d. 7 plus 3 into 2. 7 plus 6 என்னது?
13. ஓகேவா? Therefore, the four numbers are, the four consecutive terms are that are given in the question. நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? first case என்னது? 1, 5, 9, 13. இதுதான் ஆப்ஷன். ஓகேவா? செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா when a equals 7a தான், பட் d வேல்யூ என்னது? -2 இருந்தா என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்றத பாக்குறோம். because d value equal to plus or -2. அப்ப என்ன பண்ணலாம்? a minus 3d that is equal to 7 minus 3 into -2. அப்ப 7 plus 6. ஓகேவாடா? 7 plus 6 அப்படின்னா என்னது? 13. கரெக்டா? a minus d. 7 minus d value என்னது? -2. So minus of -2 ஆயிடும். 7 plus 2 that is equal to 9. ஓகேவா? அடுத்தது என்னது? a plus d. 7 minus 2 plus of -2 வரும். அப்ப அது எப்படி என்னது? 7 minus 2 தான். So 7 minus 2 equals 5. அடுத்தது என்னது? a plus 3d. fourth number அப்படிதானே ரெப்ரசென்ட் பண்றோம். first number a minus 3d, அடுத்த number a minus d, அடுத்த number a plus d, அடுத்தது a plus 3d. a இருக்கிற இடத்துல 7 plus 3 into d இருக்கிற இடத்துல என்னது? -2. So 7 minus 6. 3 into -2 is -6. 7 minus 6 equals 1. அப்ப எழுதலாமா? the four consecutive terms are or the four consecutive numbers are எப்படி வேணா எழுதலாம். கரெக்டா? the four consecutive numbers are 13, 9, 5, 1. பாரு, அதே 4 numbers தானே நமக்கு கிடைச்சிருக்கு. 13, 9, 5, 1. so அதே 4 numbers தான் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. so plus 2 substitute பண்ணாலும் -2 substitute பண்ணாலும் அதே set of numbers தான் கிடைக்குது. so what you can conclude? the four numbers are what they have asked in the question. நீங்க கன்சிடர் பண்ணிருக்கிற அந்த 4 numbers நீங்க ஃபைனலா என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணலாம்? 1, 5, 9, 13. எந்த ஆர்டர்ல வேணா எழுதலாம். 1, 5, 9, 13. நீ d plus 2 substitute பண்ணாலும் -2 substitute பண்ணாலும் இதே 4 நம்பர் தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? so a value, d value இங்க substitute பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. once you have found out the values of a and d, நீங்க அந்த 4 consecutive terms நீங்க எதை first consider பண்ணிருக்கீங்க? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d ன்னு consider பண்ணிருக்கீங்க. 4 consecutive terms are in ap. so அப்ப இந்த termsல substitute பண்ணி அந்த numbers கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகேவாடா? so பார்க்கிறதுக்கு பெரிய சமா இருக்கலாம், பட் it actually வந்து என்னது? இங்க substitutions மட்டும் தான் அதிகமே தவிர கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சரியாடா? இங்க எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே வரீங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா சப்ஸ்டிடியூட் பண்றப்ப உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருது. ஓகேவாமா? தேங்க்யூடா. பாப்பு பாருடா. arithmetic progression based sums example 2.30. a mother divides rupees 207. so ஒரு total amount இருக்கு. அது என்ன பண்றாங்க அப்படின்னா a mother divides this amount into 3 parts. ஓகேவா? 3 பங்கா பிரிக்கிறாங்க. so it is divided into 3 parts, not equal parts அப்படின்லாம் மென்ஷன் பண்ணல. 3 பங்கா பிரிக்கிறாங்க. such that the amount are in AP. அப்ப டிவைட் பண்ணக்கூடிய இந்த 3 நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 வேல்யூவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா they should be in AP, arithmetic progression, and gives it to her 3 children. சரியாடா? the product of the 2 least amounts that the children had was என்னது? rupees 4623. the product of the 2 least amounts. அப்ப இங்க ஒரு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. those 3 numbers also in AP. அதுல இருக்கக்கூடிய அந்த 3 நம்பர்ஸ்ல இருக்கிறதுலே எது least amount? ஓகேவா? எது 2 least amount அந்த 2 least amount நீங்க ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குமா? 4623 rupees இருக்குமா? சோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹிண்ட். ஓகேவா? find the amount received by each child. இப்ப என்ன அப்படின்னாடா நம்ம நோட்ல பார்த்திருப்போம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம நோட்ல பார்த்திருப்போம். similarly to the previous example, some 4 consecutive terms அதுல நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி 3 consecutive terms which are said to be in AP அப்படின்னா அதை எப்படி எடுக்கலாம்? if the sum of 3 consecutive terms of an AP is given. அப்ப இங்க என்னது? நமக்கு இந்த 207 அப்படின்றது 3 பார்ட்டா பிரிது. அந்த 3 நம்பருமே என்னது? AP ல இருக்கு. அந்த 3 நம்பரையும் நீ ஆட் பண்ண அப்படின்னா again உனக்கு என்ன கிடைக்கணும்? 207 தான் கிடைக்கணும். கரெக்டா இல்லையா? சோ அந்த 207 இப்ப இது என்னது? sum of 3 consecutive terms. sum of
3 consecutive terms. அப்ப அது நம்ம எப்படி எடுக்கலாம் அந்த 3 numbers இங்க 3 parts பிரிச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப let the amount received by the 3 children can be taken as கரெக்ட்டா இல்லையா? Let the amount received by the 3 children can be taken as எப்படி எடுக்கலாம்? a minus d ஒரு term. Okay, 3 consecutive terms ன்றதுனால a minus d, a and a plus d இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அந்த மூணு term. ஓகேவாடா? இப்போ sum of 3 consecutive terms ன்றதுனால நம்ம இந்த patternல எழுதுறோம். What is the sum equal to? a minus d plus a plus a plus d. இத மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு rupees கிடைக்கணும்? 207 rupees கிடைக்கணும். Because இந்த 207 rupees தான் உங்களுக்கு மூணு பங்கா பிரிக்குது. ஒன்னு a minus d, ஒன்னு a, இன்னொன்னு a plus d. AP ல இருக்கிற மாதிரி பிரியுது அந்த மூணு அமௌண்ட், அந்த டோட்டல் அமௌண்ட். So இந்த மூணு அமௌண்ட்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you should get your total amount. So sum of 3 consecutive terms ன்ற concept of an AP தான் நம்ம இங்க எடுக்கிறோம். சரியாடா? So these 3 terms are considered as a minus d, a and a plus d. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம? இன்னொரு clue கொடுத்திருக்காங்க. The product of two least amounts. So first இந்த second clue க்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து சால்வ் பண்ணலாமாடா? பாரு இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்? minus d and plus d gets cancelled. So what is the remaining terms? இங்க ஒரு a இருக்கு, plus a plus a. அப்ப 3a. 3a equals 207 னா a value என்னது? 207 divided by 3. கரெக்டா இல்லையா? 207 divided by 3 இங்கே கேன்சல் பண்ணி எழுத முடியும்ன்றவங்க எழுதுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க? டிவிஷன் மாதிரி போட்டீங்கன்னா 3 6 are 18, remainder 2, 7 comes down, 3 9s are 27, remainder 0. அப்ப 69. a ஓட வேல்யூ என்னடா கண்ணா? 69. சரியா இல்லையா? So a equals 207 by 3, that is equal to a equals 69 நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்தது a ஓட நம்ம sum stop ஆயிடுச்சா? இல்ல. நம்ம வந்து அந்த அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த மூணு குழந்தைங்களும் வாங்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இந்த டேர்ம்ஸ் பாருடா, ஒரு குழந்தை எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கும்? a minus d அப்படின்ற அமௌண்ட். So another child will receive the amount a. Another child will receive the amount a plus d. Because the amounts received by them are in AP. அதனாலதான் நம்ம இந்த பேட்டர்ன்லயே எடுத்திருக்கிறோம். இப்ப a அப்படின்ற அமௌண்ட்டை ஒரு குழந்தை ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை வாங்கியிருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 69 அப்படின்றது. இப்ப செகண்ட் ஹிண்ட்டுக்கு போலாம். The product of the two least amounts. Least அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியா ரிசீவ் ஆகி இருக்கக்கூடிய அமௌண்ட். இப்போ a அப்படின்றது 69 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. a அப்படின்றது 69 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாடா? இப்போ இந்த a வேல்யூ விட கம்மியான வேல்யூ தான் இதை விட லீஸ்ட் அமௌண்டா இருக்கும். கரெக்டா இல்லையா? a plus d அப்படின்றப்ப இதை விட பெரிய அமௌண்ட் ஆயிடும். அப்ப இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட் நீங்க ரெண்டு செலக்ட் பண்றீங்கன்னா அது எந்தெந்த அமௌண்டா இருக்கும்? a minus d and a. இது ரெண்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய லீஸ்ட் அமௌண்டா இருக்கும். சோ என்னது? given product of two least amounts. Product of least amounts. ரெண்டு லீஸ்ட் அமௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணணும் இதுல, இந்த மூணுத்துல. சோ அப்ப என்னது இங்க? a minus dன்றது ஒரு லீஸ்ட் அமௌண்டா இருக்கும். இன்னொன்னு அந்த a அப்படின்ற அமௌண்ட். சோ இது ஒரு அமௌண்ட், இதையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன சொல்லிட்டாங்க? 4623. பாரு இங்க இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் த லீஸ்ட் அமௌண்ட்ஸ், டூ லீஸ்ட் அமௌண்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ என்ன? 4623. So product பண்ணலாமா? This a should be multiplied to both the terms that is inside the bracket. This a should be multiplied to this one and this a should be multiplied to d also. a into a என்னது? a square minus d into a என்னது? minus da or ad. எப்படி வேணாலும் எழுதலாம். equals 4623. a வேல்யூ நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லையா? கண்டுபிடிச்சிருக்கோம் 69. அப்ப 69 square minus 69d equals 4623. சரியாடா? So 69 square ஓட வேல்யூ என்ன? 69 square எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 square கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கோ 36. 9 square கண்டுபிடிச்சு ரைட் சைடுல எழுதிக்கோ 81. நடுவுல என்ன பண்ணலாம்? 6 into 9. The digits in these numbers should be multiplied. 6 into 9 into இன்னொன்னு என்னது? 2 ஆல மல்டிப்ளை பண்ணும், டபுள் பண்ணும் கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்ப இது என்னது? 6 9s are என்னது? 54. 54 into 2 என்னது? 108. ஓகே வாடா தங்கம்? சோ இப்ப இதுல என்ன பண்ணலாம்? எழுதுறப்ப 81ல 1s place மட்டும் கீழே எடுத்து எழுதுவேன். இந்த 8 இங்க ஆட் ஆயிடும். அப்ப 116.
116 6 மட்டும் எழுதுவா, ரிமைனிங் 11 வந்து இங்க ஆட் ஆயிரும். So 47. அப்ப 69 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னடா கண்ணா? 4761. சரியாடா? minus 69D equals 4623. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த minus 69D அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு plus 4623 இந்த சைட் கொண்டு வரலாமா? சோ ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா என்னது? 4761 ஆல்ரெடி இங்க இருக்கு. அடுத்தது இந்த நம்பர் இந்த சைடு வரப்ப LHSக்கு வரப்ப பிளஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் இங்க எப்படி வரும்? minus 4623 வரும். அதே மாதிரி minus 69D அந்த சைடு போறப்ப எப்படி போகும்? plus 69D டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? சோ இங்க இருந்து அங்க சேஞ்ச் ஆகுறப்ப சிம்பிள்ஸும் ஃபிளிப் ஆகும். ஓகேவாடா? சோ இப்ப 4761 minus 4623 ஒரு நம்பர் இருக்கு. சோ இத பண்ணனும்னா என்னது நமக்கு? 5 minus 2 3 7 இங்க வந்து 1 okay 4 minus 4 0. So 138 equals 69D. What do you get? 138 equals 69D, which means D equals in the multiplication la irukra 69 and the side porappo ungalku enna kanna 138 by 69. It is nothing but 2. 69 oda double da ungalku enna da kanna 138. 69 ones are 69. 69 twos are 138. Therefore D oda value enna neenga find out பண்ணிட்டீங்க 2. சரியாடா? சோ இப்போ என்ன கிடைச்சிருச்சு? A value 69 ன்றது கிடைச்சிருச்சு. அந்த செகண்ட் ஹிண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாங்கல, product of two least amounts. So product of two least amounts உங்களுக்கு என்னது? 4623 rupees. So least amount எதுவா இருக்கணும்? A minus D ன்ற இந்த நம்பரும் A அப்படின்ற இந்த நம்பரும் தான். A plus D ன்ற நம்பர் இதை விட பெரிய நம்பரா தான் இருக்கும். சோ அதனால least amount ஓட ப்ராடக்ட்ன்றப்ப இதை செலக்ட் பண்றோம். A ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி சம் ப்ரோசீட் பண்ணோம்னா D வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. சரியாடா? சோ நம்ம வேலை இதோட முடிஞ்சுதா? இல்ல. AD கண்டுபிடிச்சிட்டோம்னா பட் அந்த மூணு கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் நம்ம ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி எடுத்திருக்கோம்? A minus D, A plus D. Since we have found out the values of A and D, நம்ம இதுல substitute பண்ணோம்னா அந்த மூணு நம்பரும் கிடைச்சிருக்கும். Those three numbers are nothing but the amount received by each child. கரெக்டா இல்லையா? சோ அப்ப இங்க substitute பண்ணலாமா? A minus D. What is your value of A? 69 minus D value என்னடா? 2. அப்ப 69 minus 2 is 67. அடுத்தது செகண்ட் டேர்ம் என்னது? A. Aங்கிறது 69 அப்படியே எடுத்து எழுதிக்கோ. அடுத்தது என்னது? A plus D. அப்ப 69 plus 2 அப்படின்னா என்னது? 71. So amount received by each child is எழுதிக்கலாமா வரிசையா? amount received by each child. இதுதான் அந்த மூணு நம்பர். அந்த 207 அப்படின்றது இப்படிதான் மூணா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மூணு நம்பர் பாரு ஏபில தான் இருக்குது. So 67 rupees 67 ஒரு குழந்தை வாங்கியிருப்பாங்க. Second child will receive 69 and another child will receive 71 rupees. இதை செக் பண்ணி பாரு. Just for checking நான் சொல்றேன். 67 69 71 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 plus 7 17. So 7 remainder 1. இங்க என்னது? 6 plus 6 12 12 plus 7 19 19 plus 1 20. 207 நம்பரே கிடைச்சிருச்சா? 207 rupees தானே அந்த மதர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 3 parts ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்றப்ப அந்த மூணு நம்பரும் ஏபில இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சோ இப்போ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்? Since those terms are said to be in AP, நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிறது எப்படி? A minus D, A plus D ன்னு எடுத்துக்கிட்டோம். 3 consecutive terms, அடுத்தடுத்து வரக்கூடிய terms APல. ஏதோ ஒரு 3 term கிடையாது. அதுக்கு பேரே என்னது? consecutive terms. அப்ப ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதுல வரக்கூடிய next terms பாரு. இது plus 2 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க plus 2 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. D value 2 தானே? சோ இந்த சீக்வன்ஸ் ஏபில தானே இருக்குது. கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த ரெண்டுமே ஜஸ்ட் ஃபார் செக்கிங். ஏபில எழுதுனா பார் +2ன்ற கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டீங்க. நீங்க கண்டுபிடிச்ச அந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணா 207ன்ற ஒரிஜினல் நம்பர் கிடைக்குதான்றதையும் செக் பண்ணிக்கிட்டீங்க. சோ சிம்பிள் சம் தானடா. ப்ரீவியஸ் சம்மும் இந்த சம்முமே வந்து இந்த 4 consecutive terms 3 consecutive termsன்ற கான்செப்ட்ல இருக்குது. சோ அந்த நோட்ல நம்ம பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க பேஸ்ட் பண்ணிருப்பேன் 2 எக்ஸாம்பிள்லயுமே. சோ அதை பாத்தீங்கன்னா இது இன்னும் பெட்டர் ஐடியா கிடைச்சிரும். சரியாடா? அவ்வளவுதான்மா. தேங்க்யூடா.